செவ்வாய்க்கிழமை காலையில் கேஸ் தீர்ந்துடுச்சு. கரண்ட் அடுப்பில் தான் சமைச்சேன். அவரைக்காய் பொரியல். காலையிலைக்கு இதே, லஞ்சுக்கும் இதே சாப்பாடே தான். நல்லா சாப்பாடை சாப்பிட்டு தான் ஏற்கனவே வெயிட் போட்டு கிடக்குது. இதில் இன்னும் வேறு சாப்பாடு தான். காலையிலையும் சாப்பாடு, மதியானமும் சாப்பாடு. சிலிண்டர் வாங்குற வரைக்கும் காலையில் மதியானம் சாப்பாடு தான். நைட்டுக்கு மட்டும் உப்புமா இல்லைன்னா ஏதாச்சும் கடையில் பணியாரம். இங்கெல்லாம் இட்லி பணியாரம் நைட்டில் சுடுவாங்க, அது வாங்கிக்கலாம். என்னான்னு நைட்டு ரெடி பண்ணிக்கணும். நிலைமைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கேமரா ஃபோனு வீடியோ எடுக்கும்போது ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டேன். அதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் காஃபி போட்டாருன்னா அந்த காஃபி தூள் பேப்பர் அப்படியே வச்சுருவார். எடுத்து டஸ்ட்பினில் போடுற பழக்கமே வராது. அதனால் இந்த காஃபி தூள் பேப்பரோட தெரியும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, சில்வரில் வெஜிடபிள் கட்டிங் போர்டு வாங்கியிருக்கேன். அது சூப்பராக கட் பண்ணுது. வெங்காயம், தக்காளி, அவரைக்காய் மெலிசாக அழகாக கட் பண்ணி கொடுத்துச்சிங்க. பார்த்தீங்களா வீடியோவுக்கு எப்படி அழகாக தெரியுதுன்னு? சூப்பராக கட் பண்ணி கொடுத்துச்சு. நான் கையிலே கட் பண்ணி செய்யும்போது எனக்கு கை வலிக்கும், டைமும் அதிகமாகும். இதில் நம்ம சாப்பிங் போர்டில் கட் பண்ணும்போது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுது. கட்டிங் வீடியோ ஒரு நாளைக்கு போடுறேன். அவரைக்காய்லாம் ஒரு 6-7 அவரைக்காய் ஒன்றா சேர்த்து வச்சு கட் பண்ணோம்னா சூப்பராக மெலிசாக கட் பண்ணி வந்துச்சு. அழகாக கட் பண்ணி தாளித்து விட்டாச்சு. இது காலையிலைக்கு சாப்பிட்டு மதியானமும் சாப்பிட்டோமா. எங்கள் சின்ன பையன் இந்த பொரியல் இருக்கா, பொரியல்னு கேட்கல, இந்த குழம்பு இருக்கான்னு கேட்டான். ஏன்னா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துடுச்சு. இது பொரியல்டா அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு இன்னும் இருந்தது கொடுத்தேன். எனக்கு காரம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் காரம் போட்டு வச்சுட்டேன். கரண்ட் அடுப்பில் நம்ம செய்யும்போது அதுக்குன்னு இருக்கும். அந்த பட்டனை அழுத்தி நம்ம பார்த்து செய்யணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். கரண்ட் அடுப்பில் வைக்கிற பாத்திரம் வச்சு செஞ்சேன். சில்வர் பாத்திரம் வைக்கலாம், இரும்பு பாத்திரம் வைக்கலாம். கரண்ட் அடுப்பில் வைக்கிறதுக்குன்னே பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் தான் நான் வச்சு செஞ்சேன். சில்வர் பாத்திரத்தில் சாப்பாடு வடிச்சுக்கிட்டேன். அது பார்க்க தான் கொஞ்சமாக தெரியுது, ஆனால் அது 1/2 கிலோ சாதம். சாப்பாடு வடித்து எடுத்து வச்சாச்சு. இது என்னோடய கிச்சனில் வேலை டைம் பார்த்துக்கிட்டே வேலை செய்யணுன்ட்டு ஹாலில் இருந்த கடிகாரம் எடுத்து இங்கே வச்சிட்டேன். இது மணி பிளான்ட் செடி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது பாத்திரம் விளக்குற இடத்துல இந்த ஸ்டாண்டு ரேக் ஒன்று வச்சுருக்கேன். இது இப்போ தான் வச்சேன். அப்புறம் இதுவும் ஒயிட் கலரில் ஒன்று தான் வச்சுருந்தேன், இப்போ 2 வச்சுட்டேன். அது கீழே கொஞ்சம் நம்ம சட்டி பிடிக்கிற துணியை அலசி புழிஞ்சு நைட்டே காய போட்டோம்னா காலையிலைக்கு காஞ்சிடும். அப்புறமா இது மீஷோவில் வாங்கின இந்த டெக்கரேஷன் பூந்தொட்டி அழகாக ரெடி பண்ணி ஜன்னலில் மாட்டி விட்டாச்சு. மணி பிளான்ட் ஒன்று. அப்புறம் அந்த செடி ஏற்காட்டிலேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அழகாக வந்துடுச்சு.